சிம்மராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் கவலையே படாதீங்க. திருமணம் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். என்னடா இப்படி சொல்றோம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். 7ல ராகு, 8ல சனி, ஜென்மத்தில கேது. கவலையே பட வேண்டாம். அத்தன விஷயத்தையும் காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் ரொம்ப பொங்கி இருக்கு. என்னன்னா குரு பகவான் ராகுவ பார்க்குறாரு. அப்புறம் குரு அடுத்த பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா, சனி பகவானையே பார்க்குறாரு. இப்படி சுத்தி சுத்தி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. நெறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இப்ப காதல் கைகூடும். ரொம்ப நாட்களா சிம்மராசி அன்பர்கள் காதலிச்சுட்டே இருக்கீங்க. ஆனா, திருமண பந்தத்துக்குள்ள வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரவே இல்லன்னா, அது இந்த காலகட்டத்தில கண்டிப்பா திருமணத்தில கொண்டு போய் முடியும். அதே மாரி உங்க அப்பா, அம்மா பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பும் இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ, அந்த இடத்துல லக்னத்திலேயே அதாவது உங்க மேலேயே கேது இருக்கிறனால, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பயம் இருக்கும். "என்னடா இது தேவையா? போய் மாட்டிக்குவோமா?" அப்படின்ற பயம் இருக்கும். பயப்பட வேண்டிய அமைப்புகள் எதுவுமே இல்ல. தைரியமா திருமணம்ன்ற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கு. அதே மாரி மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ மறுமணத்துக்கும் அலசி ஆராய்ந்து ப்ரொசீட் பண்ணுங்க. அது தப்பு ஒண்ணுமே இல்ல. ஆனா உங்களுடைய பயத்த விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா காதல் சூப்பரா திருமணத்தில முடியும். திருமணம் நடக்கும். மறுமணமும் நடக்கிறதுக்கு அதீக வாய்ப்புகள் உண்டு.